வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கோவை மாவட்டம் வால்பாறையில் 4 வயது சிறுமி சிறுத்தையால் கொல்லப்பட்டது குறித்து ஒரு நிருபர் கேட்டபோது, தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் R.S. ராஜகண்ணப்பன், யானைகள் மற்றும் பிற வனவிலங்குகள் சம்பந்தப்பட்ட வழக்கமான நிகழ்வுகள் என்று விவரித்தார். இவை தினசரி நிகழ்வுகள் என்றும் அவற்றுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சென்னைக்கு அருகிலுள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நடந்த ஒரு துறைசார் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். செய்தியாளரின் கேள்வியை மாநில அரசு நிலைமையை கையாளும் விதம் குறித்த மறைமுகமான விமர்சனமாக அவர் கருதுவதாக அவரது தொனியில் தெரிகிறது. வனத்துறை மேற்கொண்ட விரிவான பணிகளை சுட்டிக்காட்டி அரசாங்கம் உண்மையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக ராஜகண்ணப்பன் வலியுறுத்தினார். வனத்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. பூச்சிகளால் கடிக்கப்பட்டவர்கள் இங்கு வருகிறார்கள். திருநாய்களை பிடிக்க அவை எங்களிடம் வருகின்றன. வனத்துறை எல்லாவற்றையும் கையாள்கிறது என்று அவர் கூறினார். ஒரு இளம் உயிரின் இழப்பு காரணமாக அவரது பதில் உணர்ச்சியற்றதாக தோன்றியதாக நிருபர் எடுத்துக்காட்டிய போது, எந்தவொரு மரணமும் தீவிரமானது என்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் கவலையை நேரடியாக பேசுவதற்கு பதிலாக பத்திரிகையாளர் எந்த ஊடகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்று கேட்டு உரையாடலை திசை திருப்பினார். ஒவ்வொரு தனிப்பட்ட சம்பவத்திற்கும் அரசாங்கத்தை பொறுப்பேற்க முடியாது என்று கூறி அரசாங்கத்தை பாதுகாத்து வந்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக யாராவது ஒரு கொலையை செய்தால் அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும் என்று அவர் கேட்டார். மேலும் பொதுநலன் சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சர் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் கூறினார். வால்பாறை வழக்கு உட்பட இறப்புகளுக்கு வனத்துறை இழப்பீடு வழங்கியதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து நடந்த ஒரு உரையாடலில் நிதி இழப்பீடு மட்டும் போதுமா என்று கேட்டபோது ராஜகண்ணப்பன் சட்ட நடைமுறைகளை மேற்கோள் காட்டி தெளிவற்ற பதிலை சொன்னார். மேலும் போக்சோ சட்டத்தை கூட குறிப்பிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.